மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கிணங்க மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர், வருவாய்த்துறை செயலாளர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஏழை எளிய விவசாய மக்கள் தொடங்கி பாமர பஞ்சமர்கள் வரையிலும் சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகால வரலாற்றில் ஒரு செண்டு கூட பட்டா இல்லாமல் வாழ்கின்ற மக்களுக்கு அவர்கள் 5 ஆண்டு 10 ஆண்டு வாழ்கின்ற அனைவருக்கும் பட்டா வழங்குவதற்காக உத்தரவிட்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே அது வரவேற்கக்கூடிய, பாராட்டுக்குரிய, போற்றலுக்குரிய ஒரு அறிவிப்பு. அதே நேரத்தில் இதே நிலையில் சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல முனைகளில் நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் வாழ்கின்ற, வீடு கட்டி வாழ்கின்ற மக்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் அரசாணை வெளியிடப்பட்டு அவர்களுக்கு அது பட்டா வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக அப்படி மனு செய்தவர்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் அதற்கான அறிவிப்பை மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் தன் மானிய கோரிக்கையில் அறிவிப்பாக வெளியிட்டும் கூட, ஆனால் ஒரு பேரவையில் அறிவிக்கின்ற அறிவிப்பை வெளியிட்ட பிறகும் கூட அதை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பது உண்மையிலேயே ஏற்புடையதல்ல. நான் அரசு உறுதிமொழி குழு தலைவராக இருக்கிறேன். ஆனால் அந்த உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எங்கள் குழுவுக்கு இருக்கிறது. ஆனால் இதை குறித்து அதிகாரிகளிடத்தில் நாம் கேட்கின்ற போது எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஏன் காலதாமதம்? நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் அரசு ஒரு தொகையை நிர்ணயம் செய்து அவர்களுக்கு கூறிய பட்டா வழங்குவதிலே ஏன் காலதாமதமாகிறது? அதையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்று மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் மாநிலத்தில் அமர்ந்திருக்கின்ற துறையின் செயலாளர் அவர்களும் அந்த ஏழை எளிய மக்கள் கட்டியிருக்கிற கனவு இல்லங்களை இடித்து தரமட்டமாக்காமல் அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கும் வரைமுறை செய்வதற்கும் ஆவண செய்வீர்களா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரில் மாண்புமிகு உறுப்பினர்களை சந்திக்கிற நேரத்திலாம் இதை பற்றி சொல்லியிருக்காரு. அவருக்காக மட்டுமல்ல, எல்லோருக்கும் அந்த உச்சவரம்பு யூஎல்சியில் வருகிற இடங்களை எல்லாம் அவருக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அரசினுடைய பரிசீலனை இருக்குது. போன தடவை நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் கொஞ்சம் சில நிர்வாக சிக்கல் இருக்கிற காரணத்தால் சரி செய்து நிச்சயமாக அந்த அறிவிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதியில் வட்டாட்சியர் அலுவலகம் அதிகப்படியான தினந்தோறும் மக்கள் வந்து செல்லுகின்ற ஒரு அலுவலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வட்டாட்சியர் அலுவலகம் இதுவரை தனியார் கட்டிடத்தில் தான் தற்காலிகமாக இயங்கி வருகின்ற ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த வட்டாட்சியர் அலுவலகம் சோழிங்கநல்லூர் போன்ற சுற்றி இருக்கிற கிராமங்கள், உத்தண்டியாக இருக்கட்டும், ஈஞ்சம்பாக்கம் போன்ற நீலாங்கரை, பாலவாக்கம், கொட்டிவாக்கம், துறைப்பாக்கம் போன்ற செம்மஞ்சேரி, சோழிங்கநல்லூர் போன்ற அனைத்து பகுதிகளிலும் இருக்கின்ற ஊர்களில் மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம், பள்ளிக்கரணை, ஜலடைம்பேட்டை போன்ற ஊராட்சிகள் எல்லாம் பேரூராட்சியாக மாற்றப்பட்டு, பேரூராட்சிகள் நகராட்சியாக மாற்றப்பட்டு இன்றைக்கு மாநகராட்சியாக இருக்கிறது. இந்த பகுதிகளில் எல்லாம் அதிகப்படியான மக்கள் செல்ற ஒரு தினந்தோறும் அவர்களுக்கு சான்றிதழாக இருக்கட்டும், பட்டா மாற்றங்களாக இருக்கட்டும். ஆகவே இங்க இருக்கின்ற அதிகாரிகளுக்கு, அலுவலர்களுக்கு பணி சுமை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தை 2ஆக பிரித்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியும், சென்னைக்குட்பட்ட இந்த பெல்ட் ஏரியா என்ற பகுதிகளுக்கெல்லாம் நீண்ட நாட்களான கோரிக்கையை நிறைவேற்றி இந்த பெல்ட் ஏரியாக்கள் எல்லாம் பட்டாக்களை வழங்குவதற்கு இன்றைக்கு அரசாணை வெளியிட்டிருப்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும், துறை சார்ந்த அலுவல் பெருமக்களுக்கும், குறிப்பாக அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவருக்கும் நான் தொகுதி மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஒரு குளறுபடி இருந்து கொண்டிருக்கிறது. 2006-2011 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் ஆட்சியில் எப்படி பட்டாக்களை வழங்கினார்களோ அதே போல பட்டாக்களை வழங்கி அந்த மக்களுடைய நீண்ட நாட்களின் கனவுகளை நிறைவேற்றி தருகின்ற அரசாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு விடைபெறுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே கேள்விதான். அமைச்சராக நானும் ஒரே பதில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லோரும் அவருடைய பகுதியில் தாலுகாக்களை பிரிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் கடிதமாக என் மத்தியில் கொடுத்திருக்கிறீர்கள். முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று நிச்சயமாக அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்போம். தாலுகாக்கள் பிரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதை அரசாங்கம் உணர்ந்திருக்கிறது. நிதிநிலைக்கு ஏற்றாற் போல நிச்சயமாக செய்து கொடுக்கப்படும்.